என்ன கேக்குற சாமிய 100 சென்மம் 100 சென்மம் நமக்கு போதுமா? VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் 9:16 ரேஷியோலையும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை 16:9 ரேஷியோலையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 16:9 ரேஷியோவில் தான் நான் எடிட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும், இல்லைனா எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16 ரேஷியோவுக்கு சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சாங் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே நான் வந்து பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன மூவி வேணுமோ அதோட ஹெச்டி இமேஜ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கப்புறம் இருக்க லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பீட் மார்க் பண்ணலாம். ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லிரிக்ஸ் வர்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்கரை ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வச்சுக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோ வச்சுட்டு ஸோ ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வீடியோவுக்கு சென்டரில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் 1 கொடுத்துக்கோங்க. ஜூம் 1 கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை அந்த ஜூம் 1ல் உங்களுக்கு டியூரேஷனை வந்து கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். 0.5ன்னு கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து அப்ளை டு ஆல்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஸை மட்டும் கிளிக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஒவ்வொரு லிரிக்ஸ்க்குமே ஃபோட்டோ வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பீட் மார்க் இதில் வச்சுட்டு ஸோ லிரிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் கரெக்டாக லாஸ்ட் வர ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் ஃபோட்டோஸ் இருந்தனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. ஹெட்டிங்கை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வேர்ட் மட்டும் இருக்கட்டு. அதுக்கப்புறம் ஃபாண்டில் போயிட்டு ஸோ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து எல்லோன்னு கொடுத்துக்குதேன். கொடுத்ததுக்கப்புறம் ஷேடோவில் போய் பிளாக் கலரை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்கரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் போங்க, ஸ்கேலில் கொடுத்துக்கோங்க. ஸோ டியூரேஷன் வந்து 0.3ன்னு கொடுத்துட்டு அவுட் அனிமேஷனில் ஃபேட்னு கொடுத்து 0.2ன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போய்க்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வேர்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டுமே போல்ட் ஃபாண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படி கேன்சல்னு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதை என்னமோ ஒவ்வொன்றா டூப்ளிகேட் பண்ண வேண்டியதான். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்த பீட் மார்க் இருக்குல்ல அது வர கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு செகண்ட் லிரிக்ஸையும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிரிக்ஸை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணால் ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு லிரிக்ஸை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செகண்ட் லிரிக்ஸை எடிட் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி அடுத்ததும் டூப்ளிகேட். ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது லிரிக்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கோம். ஸோ இதே மாதிரி தான் லிரிக்ஸை லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி எடிட்டில் போயிட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்.